இந்தா உன் தாலி அப்படின்னு வந்து தூக்கி எறிய போகிறாங்களா நிலா அப்படிங்கிறது சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா வந்து அவங்க அந்த முடிவுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. அவங்க அப்பாவுடைய உயிர் அதுக்கு முன்னாடி வந்து சரி ஓகே அந்த கட்டாய கல்யாணம்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து தனியாக யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த விட்டு போனாங்க. கல்யாணம் நின்று போச்சு. அந்த சூர்யா இப்போ எங்கே இருக்காருங்கிறதே தெரியல. அவர் கிளம்பி ஓடி போயிட்டாரா அப்படிங்கிறதும் திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு பயணமாகி போயிட்டாராங்கிறதுலாம் நமக்கு இன்னும் காட்டலை. ஸோ அப்போ அவர் இல்லை அப்படிங்கிற நினப்பில் இவங்க வந்து தைரியமாக ஒரு முடிவு எடுத்து இப்போ வந்து அவங்க அப்பா கிட்டக்க அப்பா இந்த மாதிரிலாம் இனிமேல் ஒரு முடிவு எடுக்காதீங்க, நான் ஓடியெல்லாம் போகல, அது வந்து ஒரு இந்த கல்யாணம் நிஜ கல்யாணமும் கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து நான் பொய்யா செஞ்சேன், எதுக்காகனா இந்த கல்யாணம் வந்து எனக்கு வந்து வேணாங்கிறதுக்காக தான், அவ்வளோதான், வேறு எதுவும் விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தாலியை கழட்டி கொடுத்தா இவங்க அவங்க அப்பாவோட திருப்பி சேர்ந்துக்கலாம். அவங்க அப்பாவும் வந்து திருப்பி அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, அதை வச்சு சில கூத்துகள் அதெல்லாம் வந்து இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழன் ஒருத்தர் வந்து ஆசையாக நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி குடும்பத்திலலாம் சொல்லி ஏகப்பட்ட பொய் மேலே பொய் வாயை திறந்தாலே பொய்ன்னு சொல்லி இவங்களுக்காக வந்து அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்தார்ல, அவரோட நிலைமை என்னங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ இது பொம்மை கல்யாணம் இவ்வளோ தூரம் நடந்துச்சு அப்படிங்கலாம் சொன்னால் நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த விடாமல் இருக்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கான். லவ் கூட பண்ணல, வேணும்னு சும்மா பண்ணியிருக்கான், நம்ம குடும்பத்தை வந்து அவமானப்படுத்துறதுக்கே பண்ணியிருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணி தாசோரில் வந்து மனோகரே வந்து போட்டு தரலாம் சோழன் முடிவு பண்ண. அந்த சமயத்தை வந்து சோழனோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நமக்காக ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தருக்கு திருப்பி நம்மளால் வந்து ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கிளம்பி குடுன்னு கிளம்பி போய் அதை சரி பண்ண மாதிரி கதை வரப்போதா இல்லை எந்த மாதிரி கதை வரப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து அவங்க திருப்பி இங்கேயே வந்துட்டாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வந்து இவங்க அப்பா என்ன தான் சொன்னார், அவங்க அப்பாட்ட போய் உண்மையை சொல்லிடலான்னு போனால் அவர் ஏதாவது சின்ன ஏதாவது புது ட்ராமாக்கள்லாம் போட்டு ரொம்ப மிரட்ட, சூர்யா இங்கே தான் இருக்கான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கிற மாதிரி ஏதாச்சும் பேச இவங்க வேணான்னு சொல்லி திருப்பி இங்கே வந்தால் அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளார எப்படி காதல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேத்துக்குள்ளே மலருதுங்கிற மாதிரி ஒரு ஸ்லோ மோஷனில் அந்த கதை கொஞ்சம் லைட்டாக நகர்ந்து அதே சமயத்தில் கார்த்திகா வானதி அப்புறம் இவர் சோழன் போய் சொன்னாருங்கிற உண்மையெல்லாம் தெரிய வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு கதை போகலாம். ஸோ ரெண்டில் எப்படி கதை போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எது எப்படியோ தாலியை மட்டும் கழட்டி தூக்கி போட்டாங்கன்னா சோழன் மனசு அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடேசன்லேருந்து எல்லாருமே அவமானப்பட்டு நிற்பாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து கிண்டல் பண்ணி கடத்தில் சொன்னால பையன் வந்து போய் தான் சொல்லியிருப்பான்ட்டு அப்படிங்குவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.